என் அன்பு குழந்தையே, உன் பிரத்யங்கரா இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்களை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று நான் புறப்பட்டிருக்கின்றேன். அதிசக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ இந்த ஒரு தவறை மட்டும் எக்காரணம் கொண்டும் செய்துவிடக்கூடாது. என்னை மீறி நீ செய்வாயானால் உன் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எதற்கும் நான் பொறுப்பு கிடையாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல துரோகங்கள், இத்தனை நாளும் உனக்கு கொடுத்திட்ட வேதனைகள் என்று இவை எல்லாமும் உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த மன உளைச்சலோடு நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கான பேரதிசயத்தை நடத்திவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையை இத்தனை துன்பங்களுக்கும் இத்தனை வேதனைகளுக்கும் இடையே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களை நாம் இனியும் விட்டுவிடக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுக்கின்ற இவர்களை நான் நிச்சயமாக ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணிவிட்டேன். இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தீர்வை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தனக்கு தான் செய்கின்ற விஷயங்கள் மட்டுமே முக்கியம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் இன்னமும் ஒழித்து வைத்துதான் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதுவும் நடக்கவில்லை, எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருந்தது எல்லாம் போதும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இனிமேல் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக சொல்லி கொடுக்கக்கூடிய காலகட்டமும் கைகூடி வந்து விட்டது. இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாயானால் என்றும் என்றென்றும் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நமக்கு நாம் பாடுபடுகிறோம், நாம் உழைக்கிறோம், நாம் சாப்பிடுகிறோம். ஆனாலும் எங்கிருந்துதான் இந்த மனிதர்கள் நம் வாழ்க்கையை கெடுப்பதற்கென்று வருகிறார்களே தெரியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அவரவர் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலே போதுமே, அடுத்தவர்கள் வாழ்க்கைக்குள் எதற்காக இவர்கள் பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள், அடுத்தவர்கள் வாழ்க்கையை எதற்காக இவர்கள் துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்கிறாய் அல்லவா? இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கான மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்க வேண்டி உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த தருணத்தை நீ உணர வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் நான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை செய்துவிடத்தான் முடிவு செய்து உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன். ஆனாலும் அந்த நேரத்தில் நீ என்ன செய்து விடுகிறாய் தெரியுமா? இந்த மிகப்பெரிய தவறை நீ செய்து விடுகின்றாய். நீ செய்கின்ற இந்த தவறு உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளையுமே கிடைக்க விடாமல் செய்து விடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காமல் இந்த பிரத்யங்கரா காட்டுகின்ற வழியில் நீ சரியாக சென்றாயானால் என்றோ இந்த துரோகத்தை ஒழித்திருக்கலாம். ஆனால் அதற்கு நீ இடம் கொடுக்காமல் இருந்து விட்டாய். இந்த துரோகத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக என் குழந்தை நீ முழுமையாகவே ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய். இதனாலோ என்னவோ மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் கவலையும் கண்ணீருமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. துரோகங்களை வேறறுக்க வேண்டிய நேரம், இனி உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால்
உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் தயாராகிவிட்ட பிறகும் கூட நீ எந்த தவறையும் செய்து உன் வாழ்க்கைக்குள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடாது என்பதில் நீ முழு கவனத்தோடு இருந்து கொண்டிரு. இந்த பிரத்யங்கரா சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன். இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற விஷயங்களில் இருந்து ஒரு பொழுதும் தவறிவிட மாட்டேன். என்ன வந்து விட்டது, ஏது வந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்குரிய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் தரும். நாம் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்திருப்போம், தெய்வம் நமக்கு அத்தனையையும் நடத்தி கொடுக்கும் என்று ஒரு பொழுதும் நீ எண்ணிவிடக்கூடாது. தெய்வம் உனக்கு வழியை காண்பித்து கொடுக்கும். தெய்வம் உனக்கான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். தெய்வம் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும். தெய்வம் என்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்கின்ற உறுதியை உனக்கு கொடுக்கும். இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி, இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடப்பது போல இனி எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நடக்கப் போவதில்லை. நான் இருந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து தரத்தான் போகின்றேன். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு தரத்தான் போகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வருவதற்கு உன் பிரத்யங்கரா நான் தயாராக இருக்கிறேன். இருந்த பொழுதிலும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், நான் இப்பொழுது நடத்தக்கூடிய இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த பிரத்யங்கரா உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரு சேர உன் கைகளில் நான் கொண்டு வந்து தந்திட யோசிக்கின்றேன். உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வர நான் எப்பொழுதுமே யோசித்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையை எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே. எந்த சூழ்நிலையையும் யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. ஆனால் நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள். எதுவானாலும் எதையுமே உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு மனதைரியத்தை நான் எப்பொழுதுமே உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலைக்கும் நீ கதிகலங்கி நின்று விடாமல் எந்த நிலைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று இன்று சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடும். எதுவெல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுத்ததோ, எந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுத்ததோ அவையெல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்துவிட வந்திருக்கின்றது. உன்னை எப்பொழுதும் எண்ணி எண்ணி பெருமைப்படுகின்றவள் இந்த பிரத்யங்கரா நான் அல்லவா? உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு நான் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறேன் அல்லவா? முதலில் அதனை நீ புரிந்து கொள். அதனால் உன் துரோகத்தை வேறறுக்க நான் புறப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு தாய் சொல்கின்ற இந்த சொல்லை கேள். என் பிள்ளையே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை
நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் சரியான புரிதலுக்கு கொண்டு வந்து உனக்கான நம்பிக்கையை நீ ஒரு சேர பெற்றுக்கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே உனக்கு பிரச்சனைகள்தான் இந்த வாழ்க்கையில் வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் அல்லவா? முதலில் துரோகத்தை அருகில் சேர்க்கக்கூடாது. எதிரிகளிடம் தேவையில்லாமல் போய் நிற்கக்கூடாது. என் குழந்தையே, நான் உன் துரோகத்தை வேறறுக்க புறப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் யாருக்கும் நீ மன்னிப்பு கொடுத்து விடாதே. யாருக்கும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் நீ இடம் கொடுத்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு தெய்வம் இத்தனை நாளும் அமைதியாக இருந்து ஒரு முடிவை எடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகத்தை வேறறுக்க புறப்பட்டிருக்கும் பொழுது நீ அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து தெய்வத்தின் மூக்கை உடைத்தது போல ஒரு காரியத்தை செய்து விடாதே. அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பத்தில் இருந்து நான் உன்னை கரை சேர்க்க விரும்புகின்றேன். இத்தனை நாளும் இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த மிக பெரிய கஷ்டத்தில் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்க நினைக்கின்றேன். இனியாவது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த பிரித்தியங்கரா உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்பட்டது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை மட்டும் நீ உறுதியாக பெற்று கொண்டால் அது போதும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க மாட்டாய். உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுத்திட்ட இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னோடு அம்மா சொன்ன வார்த்தைகள் அத்தனையையும் நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ துவண்டு விழுந்து விடாதே. துரோகங்கள் எவ்வளவு தூரம் செல்கிறதோ செல்லட்டும். நான் இருந்து எந்த இடத்தில் உன் வாழ்க்கையை உனக்கு அளிக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் துரோகத்தை வேறறுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அதனை நான் சரியாக செய்து முடிப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வந்த இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கட்டும். உனக்கான மாற்றத்தையும் உனக்கான பேரதிசயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு எந்த நேரத்திலும் எந்த ஒரு அதிசயத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் இனி எப்பொழுதும் உன்னை தேடி உனக்கான நன்மைகள் வருவது உறுதி. உனக்கான தேவைகள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போவது உறுதி. எதற்கும் என் குழந்தை இனிமேல் நீ வருந்திக் கொண்டிருக்காதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதற்கும் கலங்காமல் எந்த நிலையிலும் என் பிள்ளை வருந்தாமல் முன்னேறிக்கொண்டே இரு. உன் வெற்றியை உன் பிரத்யங்கரா உறுதி செய்து தருகின்றேன். துரோகம் வேறருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரத்தை எதிர்நோக்கு. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யாரையும் எண்ணி இனிமேல் கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் இனி உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள். உனக்கு
இதுவரையிலும் இவர்கள் கொடுத்தது எல்லாம் போதும். இனிமேல் இவர்களுக்கு நீ இடத்தை கொடுத்து அவர்களை நீ நல்லவர்களாக மாற்றிவிடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.